ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்றைக்கி எபிசோட் பார்த்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருந்த தருணம் இந்த ஒரு நொடி தாங்க. வீக்காக எப்போ ரீயூனியன் ஆவாங்க அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே பல வருத்தங்கள் இருக்குது. கார் கீ கொடுத்த விஷயம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு தருணம் வீக்காக சேரணும். அவங்க எப்படி இருந்தால் நமக்கு என்ன, யார் எப்படி இருந்தால் நமக்கு என்ன. வீக்காக வந்து எந்த இடத்துல இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. வீக்காக சேர்ந்து ஒன்றா இருக்கணும். இதுதான் நம்ம எல்லாரும் ஆசைப்பட்டது. அதுதான் இன்றைக்கி எபிசோட் நடந்துச்சு. அதுதான் வந்து உங்களுக்கு ட்ரீட் காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரவீன் பண்டட் சாருமே அந்த ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருந்தாரு. பட் இன்றைக்கி எபிசோடில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக பிடிச்ச போர்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் வந்துட்டார். அது எல்லாமே ஓகே. விஜய் வந்து காவேரி மேலே எந்த அளவுக்கு லவ் வச்சிருக்காரு நமக்கு தெரியும். பட் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு நமக்கு தெரியும். அதே மாதிரி காவேரியும் லவ் வச்சுருக்காங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்தினால விஜய் அடிக்கடி விட்டு கொடுத்துட்றாங்க. விட்டு கொடுக்குறதுனா எப்படின்னா, அவங்க பாட்டி சொன்னதுமே பாட்டி எதிர்த்து பேசாமல் பாட்டிக்காக, அப்புறம் வெண்ணிலாக்காக கொஞ்சம், அப்புறம் அவங்க அம்மாக்காக கொஞ்சம் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல விஜய்க்கு வந்து அந்த இடத்துல நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டு இருந்தாங்க நம்ம காவேரி. பட் இந்த இடத்துல நம்ம விஜய் என்ன எதிர்பார்த்தோம் அதை நானுமே பர்சனலாக எதிர்பார்த்தேன். அவர் எல்லாத்தையும் விட்டு வந்துட்டார். பட் இந்த இடத்துல காவேரி அவங்க அம்மா மீறி வருவாங்களா, அவங்க அம்மா பேச்சை கேட்டு நிற்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சு. பட் அது எல்லாத்துக்குமே ரொம்ப கிளியராக ஒரு நுணுக்கமாக ஒரு விஷயத்தை அங்கே வந்து இன்றைக்கி எபிசோடில் பண்ணியிருந்தாங்க. இது எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. பட் அது வந்து ரொம்பவே நல்லது. நம்ம வந்து விஜய் வந்துட்டாரு, அதனால காவேரி வந்துட்டாங்க அப்படிங்கிறது இல்லாமல் விஜய் வந்தாலும் அவங்க அம்மா அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி காவேரியே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட நீங்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு தாண்டி அந்த கையை பிடிச்சாங்க பார்த்தீங்களா. அது ஒரு மொமெண்ட்டு, ஐயோ சொல்ல வார்த்தை இல்லைங்க. ஸோ இந்த ஒரு மொமெண்ட் தான் நம்ம எல்லாருமே அதை காத்திருந்து. ரெண்டு பேருக்குள்ளேயுமே லவ் இருக்குது. விஜய் வந்து எவ்வளோ இறங்கி வந்தாலும் பட் அதில் காவேரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல மற்றவங்களுக்காக வந்து அவங்களோட லவ், அவங்களோட விஷயம் எல்லாத்தையுமே வந்து தியாகம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிறவர் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட கேள்விக்கு ரொம்ப அழகான முடிவை சொல்லிட்டாங்க. ஸோ வந்து அந்த கையை பிடிச்சாங்களே அது வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி ஒரு அது டிஃப்ரெண்ட் ஃபீலிங் கொடுத்துச்சு எனக்கு. அது வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஓகே நீங்கள் என்னை ஏற்றுக்காட்டியும் பரவாயில்ல, காவேரி என் கூட அமுச்சு வைங்க, அவளை வந்து நல்லா பார்த்துப்பேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லும்போது, ஓகே உங்கள் அம்மாவை மீறி நீ எப்படி வருவோம், முதல்ல நீ கூட வரதுக்கு ரெடியாக இருக்கணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். மற்றவங்களுக்காக யோசிப்பே தவிர எனக்காக யோசிக்க மாட்டியே அப்படிங்கிற டைலாக்லாம் வந்து இன்செர்ட் பண்ணியிருப்பாங்க. பட் என்ன இதில் யாரும் நான் நினச்சாலும் பரவாயில்ல, எனக்கு நீங்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா உங்ககிட்ட கொடுத்த சத்தியத்தை நான் வந்து மீறன் தப்பாக எடுத்துக்கிறது, உனக்கு முன்னாடியே நான் எனக்கு அவரை தவிர வேறு யாருமே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அங்கே காமிச்சு ரொம்ப அழகாக ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு காட்சியை காமிச்சிருந்தாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துக்கு அது ரொம்பவே தேவைப்பட்டுச்சு. ஏன்னா விஜய் மட்டுமே வராரு, பட் காவேரி எந்த ஸ்டெப்புமே எடுக்கலையேங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருந்துச்சு. பட் அந்த கேள்வியெல்லாம் இல்லை, ரெண்டு பேருமே ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக வந்து வீக்காக காமிச்சிட்டாங்க இன்றைக்கி எபிசோட. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. எத்தனை பேருக்கு இது நோட் பண்ணிங்க, எத்தனை பேருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஃபீல் பண்ணிங்க இந்த ஒரு ட்ராக். அதாவது விஜய் மட்டும் இல்லாமல் காவேரியும் வந்து எனக்கு இவர் தான் முக்கியம்னு சொல்லி வெளியில் வந்து அவரோட கையை பிடிச்ச அந்த ஒரு தருணம் எப்படி இருந்துச்சு சொல்லி எடுக்கிறதுக்குள்ள மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.